அது மாதிரி தான்டா இதுவும். அதனால அத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காத. வல்லத்தை எப்படி வாங்கலாம் வைக்கலாம் மட்டும் யோசி. அதுக்கு யார பாக்கணும் யார பிடிக்கணும்னு விசாரி. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு விட்ட தொழில இழுத்து பிடிக்கணும். சரின்னு நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான ஆளை தேடுறேன். முடிஞ்சா நல்லா விசாரிச்சு கையோட ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பி முத்துரங்கன் செட்டி அங்கிருந்து கிளம்புறான். அண்ணன் முத்துச்செட்டி சொன்னது மாதிரியே வல்லத்தை வாங்கலாமா செய்யலாமான்னு முடிவு பண்றதுக்காக நல்லா வேலை செய்யற ஆசாரிய தேடி பிடிக்கிறான் முத்துரங்கன் செட்டி. அவனை கையோட கூட்டிக்கிட்டு அண்ணன் முத்துச்செட்டியை பாக்குறதுக்காக வர்றான். அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வல்ல செய்யற சரியான ஆளை தேடி பிடிச்சிட்டேன். அவங்க கிட்ட என்ன விவரம் கேட்கணுமோ உங்க திருப்திக்கு நீங்களே கேட்டுக்குங்க. பரவாயில்லையடா தம்பி, நம்ம அவசரத்தை புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி வேலையை பார்த்திருக்க. இனி எல்லாமே நல்லதா நடக்கும் பாரு. என்ன ஆசாரி, நாங்க என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு எல்லாத்தையும் என் தம்பி உங்ககிட்ட சொல்லியிருப்பான். அத நான் வேற தெளிவா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப வல்லத்துக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது பழசு பட்டைய வாங்கி கை பார்த்து ஓட்டலாமா, இல்ல புதுசா தான் செய்யணுமா? ஏன்னா இதுல எங்களுக்கு எந்த அனுபவமும்